அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மாதத்திலும் கூட, இந்த நாளிலும் கூட ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது, காரியங்களை வாய்க்க பண்ணுகிற கர்த்தர். காரியங்களை வாய்க்க பண்ணுகிற கர்த்தர். இந்த மாதத்திலும் கூட நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ணுகிற கர்த்தராய் வெளிப்படுகிறார். அப்படி என்றால் என்ன? வாய்க்க பண்ணுகிறவர் என்றால் என்ன? நாம் எதிர்பார்த்திருக்கிற நன்மைகளை நமக்கு கொடுக்கிறவர், அல்லது எதிர்பார்த்திருக்கிற காரியங்களை அனுகூலமாக்கி தருகிறவர் என்று அர்த்தமாயிருக்கிறது. அவரே காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவர். சில காரியத்தில் நாம் பாருங்கள், தொடர்ந்து பல முயற்சிகளை நாம் எடுத்துக்கொண்டே இருப்போம். எப்படியாவது இதை செய்து முடித்து விட வேண்டும், அதை செய்துவிட வேண்டும், இதை செய்துவிட வேண்டும் என்று சொல்லி நாம் பல நமக்குள் திட்டங்களை போட்டு பல நாட்களாக பிரயாசப்பட்டும் நடக்காத காரியங்கள் இந்த மாதத்தில், இந்த நாளில் கர்த்தர் அந்த காரியத்தை கைகூடி வர பண்ணி அந்த காரியத்தை ஜெயமாக்கி தரப்போகிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை. ஒரு காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தேவன், அவரே காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவர் என்று சொல்லி வசனம். அவரே அப்படின்னு ஏன் அதில் அழுத்தம் கொடுத்துருக்குன்னா, இது நம்மளால் உண்டானது அல்ல. இது நம்ம பலத்தினால செஞ்சு முடிச்சிட முடியாது. நாம் எது நம்முடைய திறமைகளினாலே செய்து முடிக்க முடியாததை அவரே வந்து அவர் செய்து கொடுக்க போகிறவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய திறமைகளினால் முடியாதது, நம்முடைய பலத்தினால் முடியாதது, நம்முடைய பராக்கிரமத்தினால் முடியாதது, இவை எல்லாவற்றையும் அவரே நமக்கு அவர் செயல்பட்டு நமக்கு அந்த காரியங்களை எல்லாம் வாய்க்க பண்ணி நம்மை ஆசீர்வதிக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். இதுவரை நம் பட்ட பிரயாசங்களிலே ஒருவேளை தோல்விகளை சந்தித்திருந்தாலும், இந்த மாதத்திலே கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணி, நானே அதை செய்தேன் என்று சொல்லி நீ அறிந்து கொள் என்று சொல்லி அறிந்து கொள்ள செய்கிற ஒரு தேவனாக நம்முடைய தேவன் இருக்கிறார். இந்த மாதத்திலும் நீங்கள் ஒருவேளை கடந்த மாதங்களே பிரயாசப்பட்டும் தோற்று போன காரியங்கள், இந்த மாதத்திலே நீங்கள் வெற்றியாய் அதை ஆண்டவருடைய நாமத்தினால அவராலே அதை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். யாருடைய காரியங்களை வாய்க்க பண்ணுவார்? நான் வேகமாக ஒரு சில காரியங்களை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். அதில் முதலாவது, அந்த 5வது வசனத்தில் முழுவதும் நீங்கள் வாசிக்கும் பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. யார் தன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவிக்கிறார்களோ அவருடைய காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். வேதாகமத்திலே நாம் பார்க்கும் பொழுது, ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் 24ஆம் அதிகாரத்தில் 40ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆபிரகாம் தன்னுடைய வேலைக்காரனிடத்தில் சொல்லி அனுப்புவார். அதாவது ஈசாக்கினுடைய திருமண காரியத்திற்காக பெண் கொள்ளும்படியாக தன் வேலைக்காரனாகிய எலியாசரை அனுப்பும்பொழுது சொல்கிறார், நான் வழிபடுகிற தேவன் உன் காரியங்களை வாய்க்க பண்ணுவார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வழியிலே போகும் பொழுது அங்கே கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுவாரோ பண்ண மாட்டாரோ என்று சொல்லி அவன் ஆண்டவரிடத்திலே அதை அவன் ஒப்புவிக்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் கூட நாமும் கூட தேவனுடைய சமூகத்தில் ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பு தேவ கரத்திலே நாம் ஆண்டவருடைய கரத்திலே நம்முடைய வழிகளை நாம் ஒப்புவிப்போம். ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பாக இதை நீ செய்யும் என்று சொல்லி தேவனுடைய கரத்திலே தன் வழியை ஒப்புவிக்கிற, ஆண்டவருடைய கரத்தில் தன் வழியை ஒப்புவிக்கிறவருடைய காரியங்களை கர்த்தரே வாய்க்க பண்ணுகிறவராக இருக்கிறார். ஆண்டவரே, நீர் இந்த காரியத்தை வாய்க்க பண்ண வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்தில் அதில் இன்னொன்று சொல்லுவார் பாருங்க, நான் வழிபடுகிற தேவன் என்று சொல்லி சொல்லுவார். ஆண்டவரை தன் தெய்வமாய் கொண்டு அவருக்கு தன் வழியை ஒப்புவிக்கிறவர்களுடைய காரியங்களை கர்த்தரே வாய்க்க பண்ணுகிறவராய் இருக்கிறார். இன்றைக்கும் கூட ஒருவேளை நாம் ஆண்டவரை ஆராதிக்கிறவர்களாய் இருந்து நம்முடைய வழியை கர்த்தருக்கு ஒப்புவிக்காமல் இருப்போமானால், இன்றைக்கும் கூட நாம் நம்முடைய வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவிக்கும் போது, ஆண்டவரே இந்த காரியத்தை நீர் வாய்க்க பண்ணும் என்று சொல்லி
கர்த்தர் அதை வாய்க்க பண்ணும்படியாக நம்முடைய நாம் அவருடைய கரத்திலே நம்மை ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவராக இருக்கிறார். ஆகவே தான் வசனம் சொல்கிறது, அவரே காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவர், அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவர் என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின்படி இந்த நாளிலும் யார் தன்னுடைய வழியை அவரை அவரை வழிபட்டு அவருக்கு தன் வழியை ஒப்புவிக்கிறார்களோ அவர்களுடைய காரியங்களை கர்த்தரே வாய்க்க பண்ணுகிற தேவனாக அவர் காணப்படுகிறார். இரண்டாவதாக நீங்கள் வேதாகமத்தில் நாம் பார்க்கும் பொழுது ஆண்டுடைய வசனம் சொல்கிறது, அவர் மேல் நம்பிக்கையாய் இரு என்று சொல்லி அவருக்கு வழியை ஒப்புவிக்கிறது மாத்திரமல்ல, அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷனுடைய காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறவராக இருக்கிறார். யார் கர்த்தருடைய வார்த்தையிலே அவர் மீது முழு நம்பிக்கையோடு கூட இருக்கிறார்களோ அவர்களுடைய காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார் என்று வேதம் சொல்கிறது. நீங்கள் ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் 39ஆம் அதிகாரத்தில் வாசிச்சு பார்த்தீங்கன்னா 3வது வசனத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்கோம், ஆண்டவர் யோசேப்போடு கூட இருந்தார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, அவனுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, கர்த்தர் தன்னோடு கூட இருக்கிறார் என்கிற ஒரு நம்பிக்கை அவனிடத்தில் இருந்ததை நாம் வேதத்திலே பார்க்க முடியும். ஆகவே தான் அவன் ஒரு பாவத்தை செய்ய அவனுக்கு அனுகூலமான காரியங்கள் வந்த பொழுதும் கூட அவன் ஒரு காரியத்தை செய்தான், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்று சொல்லி அவன் சொன்ன பொழுது அந்த இடத்துல கர்த்தர் அவனை மென்மேலும் உயர்த்துகிறதை பார்க்கிறோம், அவனுடைய காரியங்கள் எல்லாம் வாய்க்கிறதை பார்க்கிறோம். பார்ப்போம். அதில் நீங்கள் 39ஆம் அதிகாரத்தில் 23ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிங்கன்னா அங்கேயும் அது சொல்லப்பட்டிருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். அவன் கர்த்தர் அவனோடு கூட இருந்தபடினாலே அவன் காரியங்களை எல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணினார் என்று சொல்லி சிறைச்சாலையினுடைய தலைவன் கண்டான் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அப்படியானால் ஆண்டவர் அவனோடு கூட இருப்பதற்கு காரணம் என்ன? அவன் கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருந்து அவன் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு அவன் இருந்தான் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். ஆண்டவருக்கு அவன் பயப்படுகிறவனாக தன்னை காத்து கொள்ளுவனாக அவன் காணப்பட்டான். ஆகவே ஆண்டவர் அவனுடைய காரியத்தை அவர் வாய்க்க பண்ணினார். இன்றைக்கும் கூட ஆண்டவருக்கு பயந்து நம்முடைய நம்முடைய நம்பிக்கை அவர் மேலே இருக்குன்னு சொன்னால், அவர் தான் எனக்கு செய்யணும் அப்படின்ற நம்பிக்கை நம்மிடத்தில் இருக்கும் என்று சொன்னால் நாம் அவனுக்கு பயந்து அவருக்கு நம்முடைய வழியை ஒப்புவித்திருப்போம். அவர் நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ணுவார். யோசேப்புடைய காரியத்தில் பாருங்க, கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். ஏனென்றால் அவன் கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருந்ததுனால அவன் தனக்கு கொடுத்திருந்த வேலையை காட்டிலும் பொர்த்திபாருடைய வீட்டில் அவனுக்கு கிடைச்ச வேலையை காட்டிலும் அங்கே இருந்த சூழ்நிலைகளை காட்டிலும், ஒருவேளை இந்த வேலையாவது நம்ம தக்க வச்சு கொள்ளுவோம், நம்ம அடிமையாக வந்தோம், இந்த வீட்டில் பெரிய ஆளாக இருக்கிறோம், இந்த பொர்த்திபாருடைய மனைவியினுடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுத்தோம்னா பிரச்சனை இல்லாமல் இந்த வீட்டில் வேலையிலே இருந்துக்கலாமே, நல்ல ஒரு பொசிஷன் இல்லாமல் இருக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் இருக்காமல் கர்த்தர் மேல் அவன் நம்பிக்கையாக இருக்கிறான். ஆகவே தான் அவளுடைய பாவத்திற்கு இவன் இடம் கொடாமல் அவன் கர்த்தருக்கே பயந்தவனாக அவன் காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். 23ஆம் வசனத்தில் ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் அவனோடு இருந்து அவன் காரியங்களை எல்லாம் வாய்க்க பண்ணினார், அவன் செய்கிற காரியத்தை எல்லாம் வாய்க்க பண்ணினார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அந்தபடி நாம் கர்த்தருக்கு பயந்து அவர் மேலே நம்பிக்கையாக நம்ம இருப்போம்னு சொன்னால், நம்மகிட்ட இருக்கிறவைகள் மேலே அல்ல, நம்முடைய சொத்தின் மேல் அல்ல, நம்முடைய பணத்தின் மேல் அல்ல, நம்முடைய பதவியின் மேல் அல்ல, நம்முடைய வேலைகளின் மேல் அல்ல, நாம் நம்பி இருக்கக்கூடிய நம்ம சுற்றி இருக்கக்கூடிய எல்லா விதமான சூழ்நிலைகள் மேல் அல்ல, நம்முடைய உறவுகள் மேல் அல்ல, நண்பர்கள் மேல் அல்ல, கர்த்தர் மேல் நாம் நம்பிக்கையாக இருக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஆகவே தான் சங்கீதக்காரனாகிய தாவீதை கூட நாம் பார்க்கிறோம், நான் கர்த்தரையே நம்பி இருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அங்கே சங்கீதக்காரன் சொல்லுவார், நான் நம்புகிறது அவராலே வரும் என்று சொல்லுவார். ஆகவே கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற பிள்ளைகள் கர்த்தர் அவர்களோடு கூட இருந்த அவருடைய காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். மூன்றாவதாக வேதாகமத்திலே நீங்கள் பார்க்கும் பொழுது ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறது, ஆண்டுடைய வார்த்தைகளை இரவும் பகலும் தியானமாயிரு, அப்பொழுது உன் காரியத்தினை வாய்க்க பண்ணுவாய் என்று சொல்லி யோசுவாவின் புஸ்தகத்திலே 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் அங்கு ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ இரவும் பகலும் அந்த வேதத்திலே தியானமாயிரு, அப்பொழுது உன் காரியத்தை
காரியத்தை நீ வாய்க்க பண்ணுவாய் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். யோசுவாவின் புஸ்தகத்திலே நீங்கள் 1ஆம் அதிகாரத்திலே அங்கே வசனம் சொல்லுகிறது, 8ஆம் வசனம் சொல்லுகிறது, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமனாயும் நடந்து கொள்வாய் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. தேவனுடைய வார்த்தையை இரவும் பகலும் தியானித்து அதன்படி நடக்க தன்னை ஒப்பு கொடுக்கிறவருடைய வாழ்க்கையில கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கும் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறபடியே அவரே காரியங்களை வாய்க்க பண்ணுகிற தேவன், அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தேவன். இந்த நாளிலும் கூட அவருக்கு நம்முடைய வழியை ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாய் இருந்து அவருடைய வார்த்தையிலே தியானமாய் இருந்து அவைகளின்படி நடக்கிற மனிதர்களுடைய காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். அவரே காரியத்தை வாய்க்க பண்ணி ஆசீர்வதிப்பார். ஏன் நீண்ட நாட்கள் காத்திருந்த காரியங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிற தேவனாயிரு